ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். இது வந்து துணை பாடம் தமிழ் மொழி வரலாறு. இதில் புக் பேக் கொஸ்டின் கிடையாது, ஆனால் உள்ளார வந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். மொழியின் தோற்றம். உலகில் வந்து பல மொழிகள் பேசப்படுகின்றன. ஆனால் மக்கள் பேசுகிற எல்லா மொழிகளுக்கும் வரி வடிவம் இருக்குதானா? இல்லை. பேச்சு மொழியோடு ஒப்பிடும்போது வரி வடிவம் பெற்ற எழுத்துக்கள் வந்து பாதிக்கும் குறைவாகும். வரி வடிவம் இல்லாத பல பேச்சு மொழிகளுக்கு 20ஆம் நூற்றாண்டில் தான் வரி வடிவம் உருவாக்கப்பட்டது. எழுத்து மொழியாக ஏற்றம் பெற்ற பழைய மொழிகள் வந்து அதில் சில என்ன ஆச்சு அப்படின்னா பேசுவோர் இல்லாததுனால வழக்கொழிந்து போயின. ஏட்டு மொழியாக எழுத்து மொழியாக மட்டுமே அவை உள்ளன. இந்திய மொழிகளில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி இருக்குது. இது வந்து இப்போ பேச்சு வழக்கில் இல்லை, ஆனால் எழுத்து வழக்கில் இருக்குது. இது மிகச்சிறந்த இலக்கண இலக்கிய வளம் நிரம்பியது. பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் விளங்கும் பல மொழிகளுள் மிக பழமையானதாகவும் அதே நேரத்தில் இலக்கிய இலக்கண வளம் நிரம்பியதாகவும் உள்ள மொழி தான் தமிழ் மொழி. பழமையும் இலக்கிய இலக்கண வளமும் தனித்தன்மையும் உடைய மொழிகளை உயர்தனி செம்மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா கிரேக்கம், லத்தீன், சீன மொழிகளும், இந்தியாவில் சமஸ்கிருதம், தமிழ் ஆகியவையும் செம்மொழிகள். புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புது புக்கில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 6 மொழிகள் சொல்லியிருப்பாங்க. தமிழ் மொழி வந்து 2004லையும், சமஸ்கிருதம் 2005லையும், தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. உலகம் அப்படின்றது என்னன்னா ஆசியா கண்டத்தையும் ஐரோப்பாவின் ஒரு பகுதி, அதே நேரத்தில் ஆப்பிரிக்காவின் வட பகுதியையும் குறிப்பதாகும். ஆசியா கண்டம் தான் பல நாகரிகங்கள் சமயங்களின் பிறப்பிடமாக தாயகமாக இருந்தது. ஆசியா கண்டத்தின் தென் பகுதியில் அமைந்துள்ள இந்திய துணை கண்டம். இதில் தென்கோடியில் உள்ள மாநிலம் தான் இன்றைய தமிழகம். மொழி என்பது பேசுதல், சொல்லுதல் என்னும் பொருள் தரும் சொல். ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகுதியை சேர்ந்தவர் தம் கருத்தை தம் கூட்டத்தைச் சேர்ந்த மற்றவருக்கு அறிவிக்க பேசும் மொழியை வந்து அவரோட தாய்மொழின்னு சொல்கிறோம். பேசுபவரும் கேட்கிறவரும் அம்மொழியை அறிந்திருந்தால்தான் ஒருவர் கூறும் கருத்து மற்றவருக்கு புலனாகும். தம் முன்னோர் வழி வழியாக ஒரு பொருளை இப்படித்தான் குறிப்பிட வேண்டும் என்றும் ஒரு கருத்தை இப்படித்தான் விளக்க வேண்டும் என்றும் என பேசி வந்ததை அப்படியே பின்பற்றி கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதே மொழியாகும். மனிதன் தோற்றுவித்த எந்த மொழியும் இன்றைய நிலையை தொடக்கத்தில் பெற்றிருக்கவில்லை. தொடக்க காலத்திலிருந்தே வந்து மொழி இப்படி தான் இருந்ததானா? இல்லை. இப்போ தமிழ் மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடக்க காலத்தில் இருந்த மொழியை வந்து நம்மளால் இப்போ கல்வெட்டில் இருக்கிற தமிழெல்லாம் நம்மளால் படிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் இப்போ தொல்காப்பியம் இருக்குது, அதெல்லாம் நேரடியாக நம்மளால் படித்து பொருள் விளங்கிக்கவும் முடியாது. தமிழ் மொழி காலந்தோறும் பெற்றுள்ள மாற்றத்தையும் வளர்ச்சியையும் குறிப்பிடுவதே தமிழ் மொழி வரலாறு. வரலாற்று மூலங்கள். தமிழ் மொழி வரலாற்றை அறிவதற்கான மூலங்கள் பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள், இலக்கணங்கள், உரையாசிரியர்கள், வெளிநாட்டார் எழுதிய இலக்கணங்கள், அகராதிகள், கல்வெட்டுகள், பிறமொழி கல்வெட்டுகள், அயல்நாட்டார் குறிப்புகள், கிளைமொழிகள். இலக்கியங்கள்னா என்ன அப்படின்னா மொழியின் வரி வடிவ பதிவுகள். அந்த வகையில் தமிழ் மொழி உலகின் வளமான மொழிகளில் சிறப்பான இடம் பெற்றுள்ளது. தமிழ் இலக்கியங்களில் தொன்மையான சங்க இலக்கியங்கள் முதல் இக்கால புதினங்கள் முதலியவைகள் எல்லாம் மக்கள் பயன்படுத்திய மொழி கூறுகளை பதிந்து வைத்துள்ள ஆவணங்களாக இருக்கு. ஒரு சொல்லின் பொருள் மாற்றத்தை மட்டுமின்றி வரி வடிவ மாற்றங்களையும் இலக்கியங்கள் வந்து பதிவு செய்துள்ளன. இந்த வரி வடிவ மாற்றத்தை தான் நேரிழையார் கூந்தலிலோர் புள்ளி பெறின் நீள் மரமாம், நீர்நிலையோர் புள்ளி பெறின் நெருப்பாம் என்பன தண்டி அலங்கார மேற்கோள் செய்யுளடிகள். நேரிழையார் கூந்தல் என்பது, அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெண்களின் தலைமுடி அப்படின்னு அர்த்தம். இதை வந்து ஓதி அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய தமிழ் எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறில் எழுத்தை தான் வந்து இப்போ இருக்கிற குறில் ஓ தான் நெடிலா ஒழிச்சிச்சு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சிருவாங்க. இப்படி புள்ளி வச்சா அதை நீங்கள் நெடிலா ஒழிக்கணும். இப்போ க அப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து குறில். பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுட்டா இது வந்து கா ஆயிடும், நெடில் ஆயிடும். நீர்நிலையோர் புள்ளி பெறின் நெருப்பாம். நீர்நிலைன்னா ஏ. இப்போ ஏ வந்து இது வந்து குறில், புள்ளி வச்சுட்டாங்கன்னா இது ஏ ஆயிடும். இப்போ கவுக்கு
முன்னாடி 2 புள்ளி இருந்துச்சுன்னா இது வந்து கை ஆயிடும். கேவுக்கு பின்னாடி 2 புள்ளி இருந்துச்சுன்னா இது வந்து கவ் ஆயிடும். ஏரி என்பது நீர்நிலை ஒன்றின் பெயர். ஓதின்னு சொல்லிட்டோம். நேரிழையார் கூந்தலிலோர், அந்த கூந்தல் அதுக்கு தான் வந்து ஓதியின் பேர். ஏரி என்பவற்றில் உள்ள ஓ ஏ என்பன இக்கால வரி வடிவங்கள். பண்டைய காலத்தில் எப்படி தான் எழுதினாங்க, இப்போ இருக்கிற குறியில் எழுத்து தான் பண்டைய காலத்தில். அது பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுட்டாங்கன்னா அது வந்து நெடில் ஆகிடும். தமிழ் வரலாற்று மூலங்கள். 2வது வந்து இலக்கணங்கள். தமிழ் மொழி வரலாற்றை ஆய்ந்தறிய இலக்கியத்தை போன்றே இலக்கணமும் உதவுகிறது. தமிழின் மிக பழைய இலக்கணமான தொல்காப்பியம். அதாவது தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம். தமிழின் பழமையான நூல் அப்படின்னு கேட்டாக்க அகத்தியம். ஆனால் அகத்தியம் வந்து நமக்கு கிடைக்கல. அகத்தியோட மாணவர்களில் ஒருத்தர் தான் தொல்காப்பியர். ஆவோடு அல்லது எகரம் முதலாது. அதாவது எகரம் அப்படின்னா ஆயுத எழுத்து இ. ஆவோடு அல்லது, அதாவது ஆவோட இல்லாமல் வராதுன்னு அர்த்தம். ஆவோட மட்டும்தான் வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆவோட சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், ய, அதாவது நெடில் யா ஆயிடும். பாருங்க, என ஆ என்னும் எழுத்தோடு சேர்ந்தே இ என்னும் எழுத்து சொல்லின் முதலில் வரும் என கூறுகிறது. யானை, யாவர் என்பதனை இதற்கு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். ஆனால் பிற்காலத்தில் யவனர், யூகம் போன்ற சொற்கள் தமிழில் வழங்கினால் இது நன்னூல் என்ன சொல்லுது அப்படின்னா அ ஆ உ உ ஓ ஔ எம் முதல், அதாவது இந்த அ ஆ உ உ ஓ ஔ இதோட சேர்த்து தான் யகரம் வரும் அப்படின்னு சொல்லுது. மக்கள் வழக்கினை மனதிற்கொண்டே பிற்காலத்தில் இலக்கணம் வகுப்பு பெற்றது. உரையாசிரியர்கள். பண்டைய இலக்கிய இலக்கணங்களுக்கு அறிஞர் பெருமக்கள் பலர் உரை எழுதியுள்ளனர். அவர்கள் தம் காலத்து வழக்காறுகளை தம் உரைகளில் பதிவு செய்துள்ளனர். எய்யாமையே அறியாமையே, இது வந்து தொல்காப்பிய நூற்பா. எய்யாமை அப்படின்னா அறியாமை அப்படின்னு அர்த்தம். இது வந்து எதிர்மறை பொருளை தரவல்லது. அப்போ இதனோட உடன்பாட்டு சொல்லியது அப்படின்னு கேட்டால் எய்த்து. இதை சொல்லி இருக்கிறவர் வந்து நச்சினார்க்கினியர் என்னும் உரையாசிரியர். வெளிநாட்டார் எழுதிய இலக்கணங்கள். கிபி 1672 டச்சுக்காரர் ஃபால்டியஸ் என்பவர் தான் எழுதிய இந்தியா பற்றிய நூலில் தமிழ் மொழியின் உச்சரிப்புகள், வேற்றுமை பாகுபாடுகள், வினை வாய்ப்பாடுகளை குறிப்பிட்டுள்ளார். அதற்கப்புறமா கோஸ்டா, பல்சரா, புரூனோ, சீகன்பால்கு, வீரமாமுனிவர், ரேனியஸ், ஜியு போப் முதலியோர் தமிழ் இலக்கண நூல்களை தமிழிலும் தம் மொழியிலும் அவரவர்களோட மொழியிலும் எழுதியிருக்கிறாங்க. கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறாரு. மரபு இலக்கணத்தில் வந்து மூவிடப் பெயர்கள் வந்து கிடையாது, நம்மளோட பழைய இலக்கணத்தில் இல்லை. இதை அயல் நாட்டாரே அவற்றை தனித்தனியாக பிரித்து எழுதினர். அகராதிகள் பார்த்தீங்கன்னா தமிழில் இன்றைய அகராதிகளின் பணியை பண்டைய காலத்தில் எது செஞ்சதுன்னா இலக்கண நூல்களும் நிகண்டுகளும். தொல்காப்பிய சொல் அதிகாரத்தில், தொல்காப்பியத்தில் வந்து 3 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இயல்கள் இருக்குது. அப்போ 9 × 3 27 இயல்கள் இருக்குது. அதில் ஒரு இயல் தான் வந்து உயிரியல். அதில் அரிய சொற்கள் பலவற்றிற்கும் பொருள் கூறப்பட்டுள்ளது. திவாகர நிகண்டு அப்படின்றது தான் நிகண்டுகளில் காலத்தால் முந்தையது மற்றும் விரிவானது. பிங்கள நிகண்டும் சிறந்த ஒன்றாகும். அகர வரிசைப்படுத்தப்பட்ட சொல் தொகுதியாக அகராதி நிகண்டு என்று ஒன்று வெளிவந்தது. ஆனால் அப்போ இருக்கிற நிகண்டுகள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அகராதிகளின் அமைப்பில் வந்து இல்லை. இன்னைக்கு இருக்கிற அகராதியோட வடிவம் வந்து வெளிநாட்டவர்கள் வழங்கியது. அடுத்து கல்வெட்டுகள். தமிழ் மொழி வரலாற்றிற்கு உதவும் அடிப்படை சான்றுகளுள் கல்வெட்டுகள் குறிப்பிடத்தக்கன. கல்வெட்டுகளில் என்ன இருக்குன்னா அன்றைய அரசர்களின், ஆட்சியாளர்களின் படையெடுப்பு, வெற்றி, கொடை, ஊர் மக்களின் நீதி பரிபாலனம், நிர்வாகம், இவற்றையெல்லாம் அனைவரும் அறிய ஆணையாகவோ தகவல்களாகவோ பாறையில் பொறித்து வைப்பது. இதுதான் வந்து கல்வெட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பாறையில் பொறிப்பதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து செப்புத்தகடுகளில் எழுதி வைப்பாங்க. இது வந்து ஆவணமாக பாதுகாக்கப்படும். இதுதான் வந்து செப்பேடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சொல்லை அன்றைய மக்கள் எவ்வாறு வழங்கினர் என்பதை இந்த கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் நமக்கு காட்டுகின்றன. ஏற்றம் என்பது எழுத்து வழக்கு, ஏத்தம் அப்படின்றது தான் பேச்சு வழக்கு. இது வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஏத்தம் என மக்கள் வழங்கியதை பல்லவன் கோயில் செப்பு பட்டயம் 45 காட்டுகிறது.
இப்போவும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேச்சு வழக்கில் ஏத்தம் அப்படின்னு தான் சொல்கிறோம். பிறமொழி கல்வெட்டுகள், தமிழ் மொழியில் காணப்படுற கல்வெட்டுகள் மட்டும் இல்லாமல் பிறமொழி கல்வெட்டுகளிலும் தமிழ் வழக்குகள் காணப்படுகின்றன. சான்றாக இலங்கையில் காணப்படும் சிங்கள கல்வெட்டுகளில் தமிழ் சொற்கள் மிகுதியாக காணப்படுகின்றன. இது எதுக்கு சான்றாக இருக்குதுன்னா, தமிழரும் சிங்களவரும் பல நூற்றாண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்ததே இதற்கு காரணம். அதே மாதிரி தமிழகத்திலும் பிறமொழி கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. அதுலேயும் தமிழ் சொற்கள் இருக்குது. அதாவது சமஸ்கிருதம், பிராகிருதம், தேவநாகரி, பிராமி எழுத்துக்களில் இக்கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. அயல்நாட்டார் குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா, அயல்நாட்டவர் எதுக்காக இங்கே வந்தாங்க? வாணிகம் செய்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க எழுதியிருக்கிற பயண குறிப்புகளில் தமிழகத்தோட ஊர் பெயர்கள், மக்களோட பெயர்கள், அவங்க அறிஞ்ச தமிழகம் தொடர்பான தகவல்களை எழுதி வச்சிருக்காங்க. மெகஸ்தனிஸ், பிலினி, தாலமி, மார்க்கபோலோ, இவான் ஸ்வாங் போன்ற அயல்நாட்டவர்கள் குறிப்பிடத்தக்க குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். கொற்கையை அவங்க என்னென்னு எழுதியிருக்காங்க? கொள்கை அப்படின்னு எழுதியிருக்காங்க. புதுச்சேரிய புதுவை பொதுக்கே அப்படின்னும் இவங்க அவங்களோட மொழி ஒழிப்பிற்கு ஏற்ப குறிப்பிட்டுள்ளனர். இணைமொழிகள், இணைமொழிகள்லாம் ஒன்றும் இல்லை, வட்டார பேச்சு தான் இணைமொழின்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா சென்னை மக்கள் ஒரு தமிழ் பேசுவாங்க, மதுரை மக்கள் ஒரு தமிழ் பேசுவாங்க, கன்னியாகுமரி மக்கள் கோவை தமிழ், தஞ்சை தமிழ் அப்படின்ட்டு தமிழ் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்மனா இணைமொழிகள்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல என்னடான்னுவான், சில பகுதியில் என்னலேன்னுவாங்க, சில இடத்துல லா சொல்லுவாங்க, சில இடத்துல ல சொல்லுவாங்க. உத்தரம் அப்படின்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா கைமரம் என்றும் வடை என்றும் இரு பொருட்கள் உள்ளன. இவ்வாறு இரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இணைமொழி வழக்கில் வெவ்வேறு சொற்களாக பிரிந்து வழக்காறு பெற்றுவிட்டது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ இதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது, கைமரம், வடை அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதை ஒரு பகுதியில் இருக்கிறவங்க கைமரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பகுதியில் இருக்கிறவங்க வடை அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு இது பிரிந்து என்ன படும், வழக்காறு பெற்றுவிடும், இரண்டாக பிரிந்து விடும் இந்த வார்த்தை. இதை தான் இணைமொழின்னு சொல்கிறோம். அடுத்து குடும்ப மொழிகள். அதாவது கிளை மொழின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இணைமொழி. இணைமொழி தான் கிளைமொழி. இது நம்ம இப்போ வட்டார வழக்குன்னு வச்சுக்கோங்க. வட்டார வழக்கு, நம்ம சென்னையில் ஒரு தமிழ் பேசுகிறோம், கோயம்புத்தூரில் ஒரு தமிழ் பேசுவாங்க, மதுரையில் ஒரு தமிழ் பேசுவாங்க, தஞ்சையில் ஒரு தமிழ் பேசுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க இணைமொழி. இதுவே முற்காலத்தில் ரொம்ப முன்னாடி இந்த மாதிரி பிரிஞ்ச மொழிகள் தனக்குன்னு தனி ஒரு வழக்கும் அமைப்பும் பெற்று தன் தாய்மொழியை விட்டு பிரிந்து நிலை பெற்றுவிட்ட மொழிகள் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குடும்ப மொழிகள்னு சொல்கிறோம். குடும்ப உறுப்பினர்களுள் நெருங்கிய உறவு இருப்பதைப் போல ஒரு குடும்ப மொழிகளுக்குள் நெருங்கிய தொடர்பும் ஒற்றுமையும் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட மொழி குடும்பத்திலேருந்து பிரிஞ்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு முதலிய ஒரே குடும்ப மொழிகளாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க திராவிட மொழிகள். திராவிட மொழிகள் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த மொழிகள். நம்ம 9th நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்க தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள்னு இதையும் பிரிச்சிருப்பாங்க. வடமொழியில வால்மீகி ராமாயணத்திலையும் மகாபாரதம், பாகவதம், மனு தர்ம நூல்களிலும் திராவிடர் அப்படின்ற சொல் காணப்படுது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் குமரில பட்டர் என்பவர் ஆந்திர திராவிட பாஷைகள் என்னும் தொடரை கையாண்டுள்ளார். இங்கு தான் திராவிட அப்படின்ற வார்த்தை உருவாகுது. இது இப்போ முடிஞ்ச குரூப் 2 பிரிலிம்ஸோட கொஸ்டின் இது. ஆந்திர என்பது தெலுங்கு மொழியையும் திராவிட என்பது தமிழ் மொழியும் இதில் குறிப்பிடப்படுகிறது. கிபி 1573 தாரநாத் என்பவர் எழுதிய புத்த மத நூலில் திராமிழ அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறாரு. நம்ம தென்னாட்டு மக்களை இன்றைய வடநாட்டு மக்கள் மதராசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, திராவிடர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சங்கராச்சாரியார் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என குறிப்பிட காணலாம். அப்போ திராவிட சிசு யார் அப்படின்னு கேட்டால் திருஞான சம்பந்தர். அவரை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் சங்கராச்சாரியார். எனவே திராவிடர் என்ற சொல் பொதுவாக தென்னிந்தியரும் சிறப்பாக தமிழரையும் குறிப்பதாகும். அதுபோலவே திராவிட மொழி அப்படின்னா பொதுவாக தமிழ், கன்னடம், தெலுங்கையும் சிறப்பாக தமிழை மட்டுமே குறித்து வழங்கியது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ
திராவிட மொழிகள் அனைத்திற்கும் மூல மொழி எது, இந்த திராவிட மொழியெல்லாம் எதுல இருந்து வந்தது அப்படின்றத பற்றி 2 கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, தமிழே திராவிட மொழிகளுக்கு எல்லாம் தாய் அப்படின்றதும், இரண்டாவது, இந்த தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகள் எல்லாமே வேற ஒரு மூல மொழியிலிருந்து வந்தது, அந்த மொழி தான் வந்து தொல் திராவிட மொழி அப்படின்னு 2 வகையான கருத்து இருக்கு. மொஹஞ்சதாரோ என்னும் சிந்து சமவெளியில் வாழ்ந்த நாகரிக மக்கள் பேசிய மொழியை தொல் திராவிட மொழி என்று கூற வேண்டும் என்னும் இராஸ் பாதிரியாரின் கருத்து இங்கு குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த மொழியில இருந்தும் திராவிட மொழிகள் வந்திருக்கலாம் அப்படின்றது தான் வந்து இது 2வது கருத்து. சிந்து சமவெளி மொழியை தமிழ் என்றோ பழைய திராவிட மொழி என்றோ கூறக்கூடாது என்பார் அவர். என்ன சொல்றாரு அப்படின்னா, சிந்து சமவெளி மொழியை வந்து நம்ம தமிழ்னு சொல்லக்கூடாது, பழைய திராவிட மொழின்னு சொல்லக்கூடாது, தொல் திராவிட மொழி அப்படின்னு சொல்றாரு. திராவிட மொழிகளை ஒரு குடும்ப மொழி என்னும் அடிப்படையில் ஒப்பிட்டு ஆராய்ந்தவர் கால்டுவெல். அவர் எழுதிய நூல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஆந்திர மக்கள் வந்து தன் மொழி தேன் போன்ற இனிமையான மொழி அப்படின்ற பொருள்ல தெலுங்கு அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. தேன்கு, தெனுகு, தெலுங்கு என நாளடைவில் வடிவம் பெற்றுள்ளது. மலையாளம் பார்த்தீங்கன்னா தமிழர் கேட்டால் புரிந்து கொள்கிற அளவுக்கு அதிகமான தமிழ் சொற்கள் இருக்கு. அதில் மலையாளத்தில் வினை சொற்களின் விகுதி, அதாவது 5ஆல் 3 இடத்திற்கும் ஒன்று போலவே இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா வருகிறேன், வருகிறான், வருகிறது அப்படின்னு இருக்கும். ஆனால் அதில் வருன்னு அப்படின்ற ஒன்னே தான் எல்லாத்துலேயும் இடம்பெறும். நம்ம நான் வருகிறேன், அவன் வருகிறான், அது வருகிறதுன்னு சொல்லுவோம். அங்கே எல்லாத்துக்குமே வந்து நானாக இருந்தாலும் சரி, அவனாக இருந்தாலும் சரி, அதுவாக இருந்தாலும் சரி, வருன்னு மட்டும்தான் இருக்கும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. இது வந்து சொல்றது புறப்பொருள் வெண்பா மாலை. தமிழர் எனும் திராவிடரை தான் உலகின் மூத்த குடியினர் என்று அறிஞர்கள் சிலர் குறிப்பிடுகிறாங்க. உலகில் முதலில் மாந்த தோன்றிய இடம் வந்து லெமுரியா காண்டம். அது எங்க இருந்துன்னா இந்திய கடலில் இருந்து அழிந்தது. லெமுரியா கண்ட நிலப்பகுதியை தான் குமரி கண்டம் என்று தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல. இது சொல்றது வந்து சிலப்பதிகாரம். அதாவது பக்ருலி ஆற்றுடன், பக்ருலி ஆறு எங்க இருந்தது? குமரி கண்டத்துல இருந்தது. பக்ருலி ஆடு அதான் குமரி கண்டம் அல்லது லெமுரியா கண்டம். பன்மலை அதாவது பல மலை. குமரி கோடும், குமரி கோடுனாலே மலை தான் அர்த்தம். குமரி மலையும் இருந்த அந்த நிலப்பகுதியை வந்து கொடுங்கடல் கொல்ல அப்படின்னா கடல்ல மூழ்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். எது எப்படி இருந்தாலும் குமரி கண்டம் இருந்ததும் உண்மை, அழிந்ததும் உண்மை. தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு மிக முந்தைய காலத்தில் தோன்றியது. ஆனால் எப்போது தோன்றியது என்பதை சொல்ல இயலவில்லை. மொழியின் தோற்றம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பல கோட்பாடுகள் இருக்குது. அதில் வந்து கடவுள் கோட்பாடு பேர்லேயே வந்துருச்சு. மொழியை வந்து கடவுள் தான் படைச்சாரு. சமஸ்கிருதமும் தமிழும் சிவபெருமானின் தமருக அப்படின்ற ஒளிக்கருவியிலிருந்து பிறந்தன அப்படின்றது புராண கருத்து. சிவபெருமான் தமிழை வந்து அகத்திய முனிவருக்கும் வடமொழியை பாணினிக்கும் உபதேசித்தார். இதுதான் வந்து கடவுள் கோட்பாடு. அடிச்சொற்கள். மக்கள் வந்து முதல்ல பேசத் தொடங்கியது நெடில் ஓசைகளாகவே இருந்திருக்கும். ஆ ஓ என்னும் ஒலிகளை எழுப்புவதே அவனுக்கு எளிய முயற்சியாக இருந்திருக்கும். இதுல இருந்து முதலில் உருவானவை ஓரசை சொற்களாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மார்க்ஸ் முல்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடிச்சொற்கள் எல்லாமே ஓரசை சொற்கள் தான். ஈரசையாக உள்ள அடிச்சொற்கள் வந்து ஓரசை சொற்கள்ல இருந்து வளர்ந்தவை அப்படின்னு சொல்றாரு. நெட்டெழுத்து 7 அப்படின்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றது தொல்காப்பியம். நன்னூல்ல பாத்தீங்கன்னா உயிர் மாவில் 6, உயிரெழுத்து 6, மகரத்தில் 6, தப்ப நாவில் 5, த 5, ப 5, ந 5, கவசவில் 4, க 4, வகர வரிசையில் 4, சகர வரிசையில் 4, எவ்வில் 1, யா 1 ஆகும். நெடில் நோ, இது ஃபுல்லா வந்து நெடில் எழுத்துக்கள். நோ தூ வாம் குறில், இது 2 மட்டும் குறில் எழுத்துக்கள். நோல 1 தூல 1, இரண்டோடு ஓர் எழுத்து இயல் பதம் 6 ஏழு சிறப்பின் அப்படின்னா 6 × 7 6 7 42, 6 2 12, 12 3 5 12 5 27 3 12, 27 12 39 39 ஏ 1 40 நோ 1
41 + 1 42. குழந்தை மொழி. மொழியின் தோற்றம் பற்றி சென்ற நூற்றாண்டில் ஆராய்ந்த அறிஞர் சிலர் என்ன நினைச்சாங்கன்னா, குழந்தை எவ்வாறு பேச கற்கின்றது என ஆராய்ந்தால் மொழியின் தோற்றம் வளர்ச்சி பற்றி அறியலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் மொழி குழந்தையின் படைப்பு இல்லை. வளர்ச்சி பெற்றுள்ள மொழியையே குழந்தை கற்கிறது. குழந்தை பேசத் தொடங்கும் முன் எனும் ஒலியையும் நெடில் ஓசைகளையும் எழுப்புவதால் ஆதியில் மாந்தனின் ஒளி முயற்சியும் அவ்வாறே அமைந்திருக்கும் என கருதலாம். பழைய இலக்கிய மொழி. மொழியின் தோற்றத்தை அறிவதற்கு மற்றொரு வழி என்னன்னா, காலத்தில் பின்னோக்கி செல்ல வேண்டும். சில மொழியின் வரலாறு 700 800 ஆண்டுகளுக்கு முற்பட்டு செல்ல இடம் தரவில்லை. சில மொழிகளின் வரலாறு 2000 ஆண்டுகள் வரை ஆராய இடம் தருகிறது. ஆனால் தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா கிமி 3000 வரைக்கும் அதற்கு மேல் கூட செல்ல இடம் தருகிறது. நாகரிகம் பெறாதார் மொழி. உலகின் சில பகுதிகளில் இன்றும் நாகரிகம் பெறாமல் காட்டு மிராண்டிகளாக மக்கள் வாழ்கின்றனர். அவர்கள் பேசும் மொழிகளின் தொடக்க கால கூறுகளின் நன்மாதிரிகளாக அமையும் என அறிஞர்கள் கருதினார்கள். விரிவான ஆராய்ச்சிக்கு பிறகு நாகரிகம் பெற்ற மக்களின் திருந்திய மொழிக்கும் அவர்கள் பேசுகிற திருந்தா மொழிக்கும் இடையே கருத்துக்களின் வேறுபாடே மிகுதியாக உள்ளது அப்படின்னு பார்த்தாங்க. அதனால அவர்கள் பேசுவதை கொண்டு மொழிகளின் தோற்றத்தை அறிய இயலாது. சமுதாய வரலாறு. மக்களின் தோற்றத்தையும் சமுதாய அமைப்பின் தோற்றத்தையும் ஆராய்வதால் மொழியின் தோற்றத்தை பற்றி அறிய முடியும் அப்படின்னு சில அறிஞர்கள் கருதினாங்க. இன்றைய ஆய்வுகளும் உளவியலும் சமூகவியலும் மொழி நூலுக்கு பெருந்துணை செய்வன என்று கருதுகின்றன. சைகை மொழி. பேச்சு மொழி உருவாவதற்கு முன் உலகெங்கும் மிக நீண்ட காலமாக சைகை மொழியே பயன்பட்டுள்ளன. இன்றும் சைகை மொழி பயன்படுகிறது. தொல்காப்பியத்தில் பார்த்தோம்னா மெய்ப்பாடு பற்றிய செய்திகள் சைகை மொழியோடு நெருங்கிய தொடர்புடையன. ஒருவரின் உணர்வுகளை நன்கு அறிய மெய்ப்பாடுகள் என்னும் உடல் அசைவுகள் சைகைகள் மிகவும் பயன்படுவன. போலிமொழி. போலிமொழி என்பது போல செய்தல் மொழி என பொருள்படும். குழந்தை என்ன பண்ணும், தன்னோட தாய் தந்தை உறவினர்கள் பேசுவதை பார்த்து அந்த மாதிரியே ஒலி எழுப்ப முயலும். மனிதன் பறவை விலங்குகளின் ஒலியை கேட்டு அவ்வாறே போல் ஒலி எழுப்ப முயன்றதே மொழி தோற்ற காரணம் என சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். பறவைகளுள் ஓரினம் காக்கா என கத்துவதால் காக்கை என பெயர் பெற்றது. அதே மாதிரி குயில், கிளுகிழுப்பை முதலியவற்றையும் இதற்கு சான்றா கூறலாம். உணர்ச்சி மொழி. குழந்தை பசி எடுத்தால் அழுகிறது. இங்கு அழுகை பசி முதலிய உணர்ச்சிகளை அறிவிக்கும் மொழியாகிறது. கோபம், வெகுளி, வெறுப்பு, மகிழ்ச்சி முதலிய உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டிருக்கும் போது மனிதன் எழுப்பிய ஒலிகளே மொழியின் தோற்றத்திற்கு வித்திட்டன அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர். இது தமிழ்ல சி என்பது இழிவை அல்லது வெறுப்பை குறிக்கவும், ஆ, ஓ என்பன வியப்பை குறிக்கவும் பயன்பட காணலாம். ஆனால் சொற்கள் உணர்ச்சிக்கு கருவியாய் இருக்கும் நிலை குன்றி அறிவுக்கு பயன்படும் நிலை வந்தால்தான் வளர்ச்சி அடைகிறது. பண்பு மொழி. மணியின் கண் ஒளி அமைந்திருப்பது போல ஒவ்வொரு பொருளின் இயல்பான பண்பாக வெவ்வேறு வகையான ஒலிக்கும் தன்மையும் பெற்றுள்ளது. இப்போ ஒரு சலங்கை இருக்குன்னா ஜல் ஜல்னு சத்தம் வரும், தண்ணி இருக்குன்னா சலசலன்னு சத்தம் வரும். இந்த மாதிரி மக்களுக்கும் அந்த பண்பு உண்டு. அறிவால் உணரும் பொருட்களை குறிக்க குறிப்பிட்ட ஒரு ஒலியை எழுப்புதல் என்பது அவ்வாற்றல் என குறிப்பிடுபவர் யாரு அப்படின்னா மார்க்ஸ் முல்லர். ஆனா இதனையே பண்பு மொழி கொள்கை என்பர். இது தெளிவற்றுள்ளது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. தொழில் ஒலி. அதாவது தொழில் ஒலி கொள்கை அப்படின்றது என்ன அப்படின்னா ஏலோலோ மொழிக் கொள்கை எனவும் இது சொல்றோம். இப்போ படகு ஓட்டுவோர் ஏலேலோ ஐலசா என்றும், துணி வெளுப்போர் அசுக்கு அசுக்கு என்றும் மொழி எழுப்புவது இத்தகையதே. இதுவும் மொழியின் தோற்றத்துக்கு காரணமா இருந்திருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா இது முழுமையாக விளக்க போதுமானதாக இல்லை. இன்பப்பாட்டு. எஸ்பர்சன் என்பவர் கொள்கையின்படி முற்காலத்து மக்கள் வெறும் பொழுதுபோக்கான இன்ப விளையாட்டாக பல்வேறு ஒலிகளை எழுப்பி பாடி ஆடினர். இதன் அடிப்படையிலேயே மொழி உருவாயிற்று. இது கூற்று கொடுத்துட்டு யாரு சொன்னதுன்னு கேட்கலாம். சங்ககால தமிழ். தொல்காப்பியம் இலக்கண நூல், 8 தொகை 10 பாட்டு இலக்கியம். தொல்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்களுக்கு முற்பட்டது. தொல்காப்பியத்தின் பகுப்பு முறை இன்றைய மொழியியலின் பகுப்பு முறையை மிகவும் ஒத்துள்ளது. மொழியியல் அறிஞர்
எழுத்து மொழியை விட பேச்சு மொழிக்கு தான் வந்து முதன்மைப்படுத்திய தம் ஆய்வை மேற்கொள்வர். அவர்கள் ஒரு மொழிக்கு இலக்கணம் எழுதும் போது முதலில் அதன் ஒலியன்களையும் ஒலியன்கள் புணர்ச்சிகளில் அடையும் மாற்றங்களையும் உருபன்களையும் தொடர் அமைப்பை பற்றியும் வரிசையாக விளக்குவர். இவற்றை எழுத்தியல், புணரியல், உருபனியல், தொடரியல் என்றும் கூறலாம். தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்தில் எழுத்தியல் புணரியல் செய்திகளையும் சொல்லதிகாரத்தில் உருபனியல் தொடரியல் செய்திகளையும் விரிவாக விளக்குகிறார். இவரோட ஒலியியல் கொள்கையையும் ஒலி உறுப்புக்கள் ஒலிக்கும் முறை ஒலிகளின் பாகுபாடும் எழுத்துக்களின் பிறப்பை உணர்த்தும் பிறப்பியலின் இன்றைய மொழியியலாரும் வியக்கும் மனம் மிக நுட்பமாக கூறப்பட்டுள்ளது. இந்த எழுத்துக்களின் பிறப்பு பற்றியெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்குறோம். எழுத்துக்களை எப்படி பிரிக்கலாம்? முதல் எழுத்துக்கள் 30, சார்பு எழுத்துக்கள் வகை வந்து 10. முதல் எழுத்துக்களை உயிர்மை என பிரித்து அவை மொழியில் இடம்பெறும் தன்மை விளக்குவது சிறப்புக்குரியது. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மொழி முதல் எழுத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு, மொழி இறுதி எழுத்துக்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி மெய்யெழுத்துக்களை உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றும் மாற்று ஒளியாக வரும் எழுத்துக்களை பற்றியும் கூறியுள்ளவை அவரது பேரறிவாற்றலை காட்டுகின்றது. சொற்களை பற்றியும் அவை பொருள் வேறுபடுத்தும் நிலை வகை பற்றியும் உணர்த்தும் பொருள் பற்றியும் சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை, மயங்கியல், பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல் முதலிய 9 இயல்களாக பிரித்து ஆராய்ந்திருக்கிறாரு. சங்க இலக்கியம் என்பது 8 தொகை 10 பாட்டு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்? 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை என்பன அகப்பொருட்கள். 10 புறநானூறும் புறப்பொருள் பற்றியது. பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்தது. 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, மதுரை காஞ்சி, மலைபடுகடாம் இவையெல்லாம் புறப்பொருள் பற்றின. நெடுநல்வாடை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை இது வந்து அகப்பொருள். நெடுநல்வாடைய புறப்பொருளில் சேர்ப்பவர் வந்து நச்சினார்க்கினியர். இப்போ முன்ன படித்தோம். தொல்காப்பியம் என்ன சொல்லுச்சு? யகரம் வந்து ஆகாரத்தோட மட்டும்தான் ஒரு சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யா அப்படின்ற நெட்டு எழுத்து மட்டும்தான், அதில் மட்டும்தான் வந்து சொல் தொடங்கும், குறியில் தொடங்காது அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து யானை. ஆனால் சங்க இலக்கியங்களில் இதற்கு மாறாக யவனர் அப்படின்ற சொல் வந்து அகநானூரில் இருக்குது. அதே மாதிரி யூபம் அப்படின்ற வார்த்தை 10 இருக்குது. இவை தமிழுக்கு வந்து புதிய வரவுகள். ஓகேங்களா? இது போல மொழி முதலில் வாரா என சொல்லப்பட்ட பல எழுத்துகளும் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. தொல்காப்பியம் குறிப்பிடுகின்ற மூவிடப் பெயர்களில் நீர் என்பது நீர் அப்படின்னு எதில் இருக்குதுன்னா புறநானூறு, நற்றிணை. அதே மாதிரி நம் என்பது உமக்கு அப்படின்னு நற்றிணையிலும் புறநானூர்லையும் மாறி வந்திருக்கு. 4 என்னும் எண்ணை குறிக்கும் சொல் நால்கு. இது எங்க இருக்குதுன்னா அகநானூறு. அகம் அப்படின்னா அதாவது 4 எப்படி அகம்னா 4 செவத்துக்குள்ள இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதனை வந்து தொல்திராவிட சொல் வடிவமாக கருதுவர் மொழியியலாளர். அதே மாதிரி அலால் இது அகம், விடால் அகம், தொடால் குறுந்தொகை இதுவெல்லாம் வந்து புதிய வினை வாய்ப்பாட்டு வடிவம். வண்டு என்னும் ஒரு இடைச்சொல் புறநானூற்றில் காணப்படுகிறது. மன்ற என்னும் இடைச்சொல் பெயர்க்கு பின்னாடி தான் வரும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. ஆனா மாலை வந்ததென்று மன்ற அப்படின்ற அகநானூற்று அடிகள்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இது வினையின் பின்னரும் வரலாம். வியப்பு, இரக்கம், துயரம், மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துதல் மொழியியல் பொதுவியல்பாகும். ஆனால் சங்க இலக்கியங்களில் துயர உணர்வை வெளிப்படுத்தும் வாக்கியங்களே மிகுதியாக உள்ளது. சங்க இலக்கியங்கள்ல எந்த உணர்வை வெளிப்படுத்தும் வாக்கியங்கள் மிகுதியாக உள்ளது அப்படின்னா துயர உணர்வு. அந்தோ எந்தை அடையா போரில் இது வந்து புறநானூறு. வினை வாய்ப்பாட்டினை செய்வினை, செயற்பாட்டு வினை அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஆனால் சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா செய்வினை தான் அதிகமாக இருக்கு. பசப்பு அணிந்தன என் கண்ணே இது வந்து ஐங்குறுநூறு. வாக்கியங்களில் பார்த்தீங்கன்னா தனிநிலை வாக்கியங்கள் குறைவாகவும் கலப்பு வாக்கியங்களாலான நீண்ட தொடர்களே மிகுதியாகவும் சங்க இலக்கியங்களில் இருக்கு. சங்க இலக்கியங்களில் மிகுதியாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உணர்வுல துயர உணர்வு,
வினையில செய்வினை, வாக்கியங்கள்ல கலப்பு வாக்கியங்கள், இவைதான் வந்து அதிகமாக இருக்கு. தேங்க்யூ.